அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான இந்த கிளின்டனினுடைய மனைவி அந்த ஹிலாரி கிளின்டன் எழுதிய ஹார்ட் சாய்ஸஸ் அப்படின்னு இந்த புக்கு, அந்த புக்கு நேம் சொல்றேன், ஹார்ட் சாய்ஸஸ், அதாவது கிடைத்தற்கரிய வாய்ப்புகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த அரிய வாய்ப்புகள், ஹார்ட் சாய்ஸஸ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துலதான் இந்த கதையை அந்த அம்மா எழுதியிருக்கா. இது கதை அல்ல, நிகழ்வு தானே. ஆக இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்விலே எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், அந்த ரஷ்ய போர் வீரன் மனைவி இறந்துட்டா பணத்தோட பணமா கிடக்கான்னு சொல்லிட்டு பேசாம அப்படியே உட்காந்து அழுதுன்னு இருக்காம, என்னுடைய மனைவியை நானே அடக்கம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் தூக்குறா. அப்படி தூக்கி பார்க்கும்பொழுது அவளுக்கு லேசா உயிர் இருந்தது தெரிஞ்சிடுச்சு. முடிந்தவரை அவளை போராடி காப்பாற்றி கொண்டு வந்ததனால்தான் அந்த அம்மா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதியையே பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறார் அல்லவா. இதையெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, வாழ்க்கையிலே நமக்கு இது போன்ற ஹார்ட் சாய்ஸஸ் என்பதும் கிடைக்கும். கிடைத்தற்கரிய வாய்ப்புகள் என்பது எந்த நிமிடத்தில் வேண்டுமானால் கிடைக்கலாம். நம்ம ஏதோ ஒரு போராட்டத்தை பார்க்கிறோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்துருதுன்னு சொன்னா அதற்காக துவண்டு விடாமல், இது எவ்வளவு பெரிய பிரச்சனை, அந்த நேரத்துல கூட துவண்டு விடாமல் தன்னால் முடிந்தவரை கடைசி வரை வாழ்க்கையிலே முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் இறைவனினுடைய அருளாலே நடக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வினை இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறேன்.